முதலமைச்சர் மக்களுக்கான நல்ல பல திட்டங்களை செய்திருக்கிறார். குறிப்பாக பெண்களுக்கு மகளிருக்காக விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண் போன்ற திட்டங்கள் செய்திருக்கின்ற காரணத்தால் நாங்கள் வாக்குகளை சேகரிக்க செல்கிற இடமெல்லாம் பெண்கள் அமோகமாக எங்களை வரவேற்று மீண்டும் தமிழ்நாட்டில் நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் வர வேண்டும் என்று அவர்களே சொல்கிறார்கள். அமோகமான வரவேற்பார்கள். ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு என்று சில பிரயோஜனமான திட்டங்களை நம் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சரிடத்தில் கடந்த நீரலை அறிக்கையில நான் கொடுத்திருக்கிறேன். அவற்றில் ஒன்று, இங்கே படித்த இளைஞர்கள் வெளி மாவட்டங்களுக்கு வேலைக்காக செல்கிறார்கள். அந்த நிலை இல்லாமல் ராமநாதபுரம் மாவட்டத்திலே அவர்கள் பணி செய்ய வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் மினி டைட்டில் பார்க் ஒன்று கேட்டிருக்கிறேன். கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் மாண்பு தொழில்துறை அமைச்சர் அறிவித்திருக்கின்றார்கள். அது வரக்கூடிய காலகட்டங்களில் அது அரசாணை அமைகிற பொழுது ஏறத்தாழ படித்த இளைஞர்களுக்கு 1000 பேருக்கு மேற்பட்டவர்கள் இங்கே நம்முடைய ராமநாதபுரத்திலே வேலைவாய்ப்பு உருவாகும். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் 14 மாவட்டங்களில் மீனவர்கள் இருக்கிறார்கள். பாரம்பரிய மீன்பிடி தொழிலை நம்பியிருக்கக்கூடிய இந்த மீனவர்கள் நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் 2.50 லட்சம் மீனவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பிரயோஜனமாக அவர்கள் கடலில் பிடிக்கக்கூடிய அந்த மீன் சந்தைப்படுத்துவதற்கும் பதப்படுத்துவதற்கும் தூத்துக்குடி போன்ற பெருநகரங்களுக்கு செல்கிறார்கள். அந்த நிலை இல்லாமல் நம்முடைய பாரம்பரிய மீனவர்கள் பிடித்த அந்த மீன்களை சந்தைப்படுத்துவதற்கும் பதப்படுத்துவதற்கும் நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிரயோஜனமாக ராமேஸ்வரம் தீவு பகுதியில் ஒரு கோல்டு ஸ்டோரேஜ், ஒரு குளிர் சாதன திட்டத்தோடு ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் ஒன்று அமைப்பதற்காக முதலமைச்சரிடத்தில் கோரிக்கை வைத்திருக்கிறேன். வரும் நிதியாண்டில் அதை கண்டிப்பாக தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். மீண்டும் தமிழ்நாட்டில் 2026 திராவிட மாடல் 2.0 அமைந்தவுடன் முதல் அறிவிப்பாக நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் மீனவர் நலன்காக்கக்கூடிய முதலமைச்சர் இருக்கின்ற காரணத்தினால் முதல் திட்டமாக அந்த திட்டம் இருக்கும் என்பதிலே எந்த ஐயப்பாடும் தேவை. கடந்த 5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் 6 கோடி மக்கள் வசிக்கின்றார்கள். 2,50,00,000 மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் செய்திருக்கிறார். அவர் சொல்லக்கூடிய அந்த கருத்து என்பது உண்மைக்கு புறம்பானது. எந்த இடத்தில் நான் வேட்பாளர் ஏற்றிய முந்தைய தினம் நான் பரப்புரை தொடங்கினேன். அருள்மிகு ராமநாதசாமி கோயிலினுடைய வழிபாட்டிற்கு பின்னால் நான் செய்த பரப்புரையில் சாலையோடு இருக்கக்கூடிய பெண்கள், சாலையோடு இருக்கக்கூடிய வியாபாரிகள், பொதுமக்கள் அமோகமாக எங்களை வரவேற்று அடுத்தும் அன்பு திராவிட மாடல் முதலமைச்சர் தான் வர வேண்டும் என்று அவர்களே சொல்வதை என் காதால் கேட்கிறேன். ஆகவே எந்த இடத்திலும் ஒரு எதிர்மறையான ஆன்டி இன்கம்பன்சி என்பது நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் எந்த இடத்திலும் இல்லை. அதுக்கு என்ன காரணம் என்றால் ஒவ்வொரு திட்டங்களும் ஒரு இல்லத்தை தேர்ந்தெடுக்க என்பதற்கு 2,50,00,000 திட்டங்கள் பயன்பட்டிருக்கிறார்கள் மக்கள். இந்த தேர்தலின் கதாநாயகன் இந்த தேர்தலுடைய கதாநாயகன் என்பது மாண்பு தமிழ்நாடுடைய முதலமைச்சர் தான் இந்த தேர்தலுடைய கதாநாயகன். அது மட்டுமல்லாமல் அவர் அறிவித்திருக்கக்கூடிய அந்த தேர்தல் அறிக்கையிலே மகளிருக்கான கூப்பன் என்பது மிக அமோகமான வரவேற்பு இருக்கிறது. என்ன காரணம் என்றால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொன்னதை மட்டுமல்லாமல் சொல்லாதையும் செய்யக்கூடிய திட்டங்கள் தந்திருக்கிறார். மகளிர் மத்தியில் நம்முடைய முதலமைச்சர் ஒரு சொன்னால் அதை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை அமோகமா இருக்கிறது. இந்த தேர்தலுடைய கதாநாயகி தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய பல இடங்கள்ல ரோடு போடல, பிரச்சனையா இருக்கு. ராமநாதபுரத்தில் கடந்த நிதிநிலை அறிக்கையில் 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலைக்கான திட்டங்களுக்கான பணிகளுக்கான நிதி ஒதுக்கி இருக்கின்றார்கள். அந்த சாலைகள் எல்லாம் டெண்டர் கோரப்பட்டு ஒவ்வொரு பகுதியாக சாலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. தேர்தல் முடிவதற்குள் ராமநாதபுரத்தில் எந்த இடத்திலும் ரோடுனுடைய வேலை என்பது குண்டுகுழி என்பது இல்லாமல் முழுமையாக நடந்து முடித்துவிடும். அதற்கு நீங்களே பத்திரிகையாளர் போய் பார்க்கலாம். ஒவ்வொரு பகுதியிலும் ரோடுகள் இப்பொழுது கூட பரத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே வரக்கூடிய இன்னும் 3 மாத காலத்தில் ராமநாதபுரம் நகராட்சிக்கு எந்த இடத்திலும் சாலை என்ற பற்றாக்குறை இல்லாமல் இருக்கும். அந்த அளவிற்கு பிரயோஜனமாக ராமநாதபுரம் நகராட்சிக்கு மட்டும் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 25 கோடி ரூபாய் பிப்ரவரி மாதம் ஒதுக்கப்பட்டு அந்த பணிகள் போர்க்கால அடிப்பில் நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த முறை 52,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றேன். இந்த முறை அதற்கும் கூடுதலாக வித்தியாசம் இருக்க வேண்டும் என்று தேர்தல் களத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறோம். இது என்ன காரணம் என்றால் எங்களுடைய கூட்டணி என்பது ஒரு மெகா கூட்டணி. இன்று எங்களுடைய திராவிட மாடல் முதலமைச்சர் அமைக்கக்கூடிய பலசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது ஒரு மெகா கூட்டணி. இந்த கூட்டணியுடைய வலு பொதுவாக நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டத்துடைய மக்கள் நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சரை நம்புகிறார்கள். என்ன காரணம் என்றால் இங்க இருக்கக்கூடிய மீனவரிடத்திலே நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் வைத்த கோரிக்கையெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் தான் செய்திருக்கிறார். அது மீனவ பெருங்குடி மக்களிடத்தில் மிகப்பெரிய அமோக வரவேற்பு இருக்கிறது. ஆகவே 75,000 வாக்குகள் வித்தியாசம் இருக்கும் என்று நான்
சொல்லுப்பா.